ஆனா அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையை பற்றி எல்லோரும் சொல்வது ஒரே வார்த்தை, அங்க பேய் இருக்கான். ஆனா அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பெயர் தீபன். ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் அவனை சவால் செய்தார்கள். தீபா, இரவில் அந்த மாளிகைக்கு போய் வர்றியா? எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா தீபன் சிரிச்சு சொன்னான், பேய் இருந்தா கூட அது நல்ல பேயா கெட்ட பேயா பார்த்துதான் வருவேன். அந்த இரவு முழு நிலா வெளிச்சம், காற்று வீசுது, மரங்கள் அசையுது, ஊன்னு சத்தம். தீபன் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்தான். அவன் உள்ளம் கொஞ்சம் துடித்தது. ஆனா அவன் தன்னாலேயே சொன்னான், பயம் ஒரு கதை மாதிரிதான், உண்மை தெரிஞ்சா அது மறைந்து போயிடும். மாளிகை கதவு முன்னால் பழைய இரும்பு கதவு மெதுவா கிர்ன்னு திறந்தது. அவன் உள்ளே சென்றான். தூசி, பழைய படம், அமைதியான இருள். அப்போ மேல் மாடியிலிருந்து ஒரு சத்தம், டம் டம் டம். தீபன் மெதுவா படிக்கட்டில் ஏறினான். டார்ச் லைட் ஒளி முன்னாடி விழுது. அவன் பார்த்தான், அங்க ஒரு வெள்ளை உருவம் நிக்குது. ஒரு நிமிடம் அவன் மூச்சு நின்ற மாதிரி இருந்தது. ஆனா அவன் ஓடல. அவன் மெதுவா கேட்டான், நீ யார்? நீ நல்லவனா? அந்த உருவம் திடீர்னு அழ ஆரம்பிச்சுது. நான் பேய் இல்ல, நான் இங்க இருக்கிற குட்டி நாய். அது வெள்ளை போர்வை போர்த்திக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி நாய்தான். எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அதனால அது தனியா இங்க இருந்தது. தீபன் மெதுவா சிரிச்சான். நீ பேய் இல்ல, நீ என் நண்பன். அவன் நாயை அன்பா தூக்கிக்கிட்டான். மறுநாள் காலை கிராமம் முழுக்க ஆச்சரியம். அந்த மாளிகை பேய் இல்ல, ஒரு குட்டி நாய்தான். எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த நாள் தீபன் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுத்தான். நம்ம மனசுல உருவாக்குற பயம்தான் பெரிய பேய். உண்மை தெரிஞ்சா பயம் ஓடிடும். அந்த மாளிகை இனிமேல் பயமுறுத்தும் இடம் இல்லை, அது ஒரு புதிய நண்பன் கிடைத்த இடம். துணிச்சல் இருந்தா உலகமெல்லாம் நண்பனாகிடும்.